என்று சொன்னால் அந்த தர்மம் 150 ரூபாய். இன்றைக்கு 2025 சொல்றேன், 150 ரூபாய். ஏன் 150 ரூபாய் சொல்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய 26 150 ரூபாய் என்று சொன்னால் நாம எந்த உணவை சாப்பிடுகிறோம்? பாலைவன மண்ணில் இருக்கக்கூடியவங்க கோதுமை சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் பிலிப்பைன் பக்கம்லாம் போனா சோளம் சாப்பிடுவாங்க. நாம இங்க அரிசி சாப்பிட்டு இருக்கிறோம். அரிசியினுடைய 2.5 கிலோ அரிசியினுடைய விலை 150 ரூபாய் என சரிசமமாக நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அந்த 150 ரூபாயை கொடுத்து விட்டு தான் பெருநாள் திடலுக்கு தொழுகைக்கு செல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெருநாள் திடலுக்கு செல்லக்கூடாது, அவருக்கு பெருநாள் இல்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த தர்மத்தை கண்ணுக்கு தெரிந்தவர்கள் கண்ணுக்கு தெரியாதவர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். அதே போல பல நூறு நாடுகளிலே கண்ணுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று சொல்லி அனைவருக்கும் சேவையை செய்து கொண்டிருப்பதுதான் இந்த ரோட்டரி சங்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதம் என்பது பட்டினி கிடந்து பட்டினியை ருசிப்பதற்காக, ஏழை என்று சொன்னால் அதனுடைய அருமையை தெரிந்து கொள்வதற்காக என்று சிலர் கருத்துக்களை சொல்லலாம். இது வழக்கத்திலே யதார்த்தத்திலே உள்ள கருத்தாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திற்கு, இந்த மனிதர்களுக்கு இறைவன் இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய வேதத்தை வழங்கிய நாள் இந்த மாதத்தினுடைய ஒரு நாள். லைலத்துல் கத்ரு கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த நாளில் தான் 1000 மாதங்களுக்கு மேலான மதிப்புடைய இந்த நாளில் தான் நான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தேன். இந்த குர்ஆனை இறக்கி வைத்ததனால் இந்த ஒரு மாதத்தை நான் புனிதமாக அறிவிக்கிறேன். யார் சொல்றது? இறைவன் சொல்றான். இந்த மாதத்துல இறைவன் குர்ஆனை இறக்கி வைத்தான். அதனால் இந்த ஒரு மாதத்தை இறைவன் புனிதமாக்குகிறான். அந்த புனிதத்தை நீங்க எல்லாம் எப்படி மதிக்க வேண்டும், அதனுடைய மகத்துவத்தை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நோன்பு வைத்து அதனுடைய மகத்துவத்தை மதித்து என்னை போற்றுங்கள் என்று இறைவன் சொல்கிறான். குர்ஆனை கொடுத்த இறைவனுக்கு ஒரு மாதம் நாம் நோன்பிருந்து அந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரனான இறைவனுக்கு நாம் வழிபட்டு இந்த மாதத்திலே நோன்பு வைக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இஃப்தார் நிகழ்ச்சியை அறந்தாங்கி போர் சிட்டி ரோட்டரி சங்கம் ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து, அல்லாஹும்ம லக்கசம்து வபிக ஆமன்து வாலைக தவக்கல்து வாலா ரிஸிக அப்தர்து வதகப்பல் மின்னி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.